ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தாவேகா கட்சியை அழிக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சதி வேலையில் நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில் தற்பொழுது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகவும் மோசமான ஒரு செயலை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. தாவேகா கட்சியை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு மிக மிக மோசமான செயலை செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் இதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இதை பிரபல அரசியல் விமர்சகர் அதிகாரப்பூர்வமாக ப்ரூஃபோட உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தாவேகாவிற்கு எதிராக என்னென்ன சதி வேலைகள் நடக்குது அப்படின்றத டீட்டா பார்த்துடலாம். அதாவது எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் எப்படியாவது விஜய் சாருக்கு கெட்ட பேர் விளைவிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல் மட்டுமல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தவறாக பேச சொல்றாங்க. அதை டிவிகே கட்சியோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ப்ரூஃபோட இது ஃபேக்கா நியூஸ் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில யாரும் எதிர்பாராத அளவுக்கு கேரளால பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக் என புதிதாக சேனலை ஆரம்பிச்சு விஜய் சாரை திட்டுறதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு 30 லட்சம் என மொத்தமாக 17 கோடிக்கு மேல விஜய் சாரை பத்தி ஃபேக்கான நியூஸ் போடுறதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்களாம். தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தற்பொழுது கேரளாவிலையும் கெட்ட பேர் வர வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பல கோடி செலவு பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பத்தி தப்பாக பேச சொல்லி பணம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம். இந்த ஒரு நியூஸ் தற்பொழுது சோசியல் மீடியா முழுவதுமே தீயா பரவிட்டு வருது. ஸோ ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, தமிழகத்தை தவிர்த்து தற்பொழுது கேரளாவிலும் விஜய் சாருக்கு எதிராக பல யூடியூப் சேனல்கள் ஆரம்பிக்க சொல்லி காசு கொடுத்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஸோ 2026 உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.